வணக்கம் மக்களே, இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா, பழங்காலத்து காயின்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அந்த காலத்துலலாம் காயின் வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற காயின்லாம் வந்து நான் சேர்த்து வச்சுருக்கேன். அந்த காயின்லாம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து தெரியுதா இது வந்து 1 பைசா, இந்தியாவோட காயின் 1 பைசா. இதெல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணவே இல்லை. இதெல்லாம் யார் யூஸ் பண்ணியிருப்பாங்க? எந்த காலத்தில்? 1957 யூஸ் பண்ண காயின். நம்ம கண்ணில் பார்க்குறதே பெரிய விஷயம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அடுத்தது வந்து இதை பாருங்கள். இது வந்து 2 பைசா. இது வந்து 1958 யூஸ் வந்தது. நம்மளாம் அந்த காலத்தில் அப்பா அம்மாவே பிறக்கல எனக்கு தெரிஞ்சு. எங்கள் அப்பா அம்மாவே பிறக்கல. இது வந்து அதே 2 பைசா. ஆனால் இது கொஞ்சம் பெருசாக இருக்குது. 1977 இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறானுங்க இந்த காயினை. இதெல்லாம் நம்ம பார்க்குறதே எனக்கு தெரிஞ்ச பெரிய விஷயம். இதெல்லாம் நம்ம அரிய வகை. இப்போல்லாம் இருக்கு வந்து பழைய காலத்து காசுகளாக சேர்த்து வச்சுருக்கீங்களா இந்த காயின் வச்சுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. இதுவும் அதே 2 பைசா. இது வந்து 1971 பாருங்கள். அடுத்தது வந்து 3 பைசா. இது 1964. நான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் படிக்கும்போது ஒரு டைம் வந்து இந்த பழங்காலத்து காயின்லாம் வச்சு எக்ஸிபிஷன் பண்ணியிருக்கோம். ஒரு டைமு சயின்ஸ் எக்ஸிபிஷனில் கொண்டு போய் வச்சுருக்கோம். இதில் வந்து ஒன்று என்னென்னா ஓட்டக்காசு ஒன்று இருந்துச்சு, அது மிஸ் ஆகிருச்சு. என்கிட்ட இருந்துச்சு, அது மிஸ் ஆகிருச்சு. இதுவும் 3 பைசா தான். சாரி, இது 5 பைசா. இது வந்து 1971 நோட் இருக்குது. கண்ணே கரெக்டாக தெரிய மாட்டேங்குது. இது 5 பைசா. இதுவும் 5 பைசா தான். இது 1987. எல்லாமே பாருங்கள். காயின் வெயிட்டே இல்லை. காயின் வந்து இதெல்லாம் வந்து வெயிட்டே இல்லை. இது வந்து 10 பைசா. 1989 இது பண்ணது 10 பைசா. இதுவும் 10 பைசா. இது எல்லாமே 10 பைசா தான். இதுவும் 10 பைசா. இதுவும் 10 பைசா. இது 20 பைசா. காயினே வந்து தேஞ்சு கிடக்குது. இந்த காயின் வந்து 20 பைசா. அதே 1989. எப்பா, இதுவும் 20 பைசா. இது கொஞ்சம் புது காயின் மாதிரி இருக்குது. ஆனால் இது 1994. ஓகே, இதுவும் இந்தியா. எல்லாமே இருக்குது. எனக்கு தெரிஞ்ச 25 பைசா தாங்க எனக்கு ஞாபகம் இருக்குது. அது இந்த 25 பைசா வந்து யூஸ் பண்ணியிருப்பேன்னு தெரில. யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். 1988. அப்போ வந்து 25 பைசானா எங்கள் ஸ்கூலுக்கு வெளியே வந்து தேன் முட்டை வைப்பாங்க. 1 ரூபா கொண்டு போனோம்னா அதுக்கு வந்து 4 தேன் முட்டா. 25 பைசா ஒரு தேன் முட்டா. அப்போ வந்து எனக்கு 25 பைசா 50 பைசாவெலாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நான் சின்ன பையனாக இருக்கும்போது. அப்புறம் 50 பைசா 25 பைசா அப்புறம் வந்து நிறுத்திட்டானுங்க அதையும். 25 பைசா எல்லாமே பத்திரமா இருக்கு. ஆனால் இப்போ மட்டும் வச்சுருக்கேன் பத்திரமா. இதை 50 பைசா 50 பைசாவெல்லாம் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸ்கூல் படிக்கும்போது யூஸ் பண்ணிக்கிறோம் 50 பைசாவெல்லாம். இதெல்லாம் பார்க்குறதே அரிது தான் எனக்கு தெரிஞ்சு. இதெல்லாம் இப்போல்லாம் பார்க்க முடியாது, கிடைக்கும் செய்யாது. எங்கே போய் தேடுறது இதெல்லாம்? யாராச்சும் காயின் வந்து விண்டேஜ் கலெக்ஷன்லாம் வச்சுருக்கிறீங்கிட்டையெல்லாம் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் நம்மளை மாதிரி ஆளுகிட்டலாம் இருக்குமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு தான். அடுத்தது வந்து இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்லணும்னா, இந்த ஃபாரின் காயின்ஸ் எல்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து ஒரு டைம் வேலைக்கு போகும்போது அப்போ வந்து ஆக்டிங் போயிட்டுருப்பார். அப்போ வந்து கிடச்சது. மும்பையிலேருந்து வாங்கிட்டு வந்தார். அது காட்டுறேன் பாருங்கள். இது வந்து ஒரு காயினு. இது என்ன நாடுன்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் பாருங்க.
இது வந்து 5 சென்ட்டுன்னு இருக்குது. ஹீரோ 5 சென்ட்டுன்னு இருக்குது. பின்னாடி காயின் ரொம்ப டேமேஜ் ஆகிக்குது. இது ஏதோ ஒன்றுன்னு மட்டும் போட்டிருக்கு. ஏதோ சைனா காசு மாதிரி இருக்குது பார்க்கறக்கு. ஒன்றும் புரியல. அது எழுத்தே தெரிய மாட்டேங்குது. இது எழுத்தே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கே தெரிஞ்சால் பாருங்கள். ஆனால் இது எல்லாமே இது வேணால் நல்லா புரியுதுங்க. பாருங்க, ₹1 இலங்கை காசு தமிழில் போட்டிருக்காங்க பாருங்கள். ₹1 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, இலங்கையோட ஃப்ளாக் போட்டிருக்காங்க. இது ஒரு நாட்டோடது. அடுத்தது அதே காயின். இது எனக்கு தெரிஞ்ச இது சைனாவோட சிம்பிள் போட்டிருக்கானுங்க. எழுத்து அதெல்லாம் சைனா காயினாக்கு இது இருக்குன்னு நினைக்கிறேன். 1994. இது கன்னடாவில் 5 சென்ட் நோட் இருக்குது. 5 சென்ட் கன்னடா காயின் இது. அடுத்தது பாருங்கள், இது ஒரு காயின். இதுவும் ஃப்ரான்ஸ் நோட் இருக்குது. 5 நோட்டு 5 சென்ட்டா இல்லை $5 என்னன்னு தெரியல. ஃப்ரான்ஸோட காயின் இது. அடுத்தது வந்து இதுவும் ஒரு ஸ்ரீலங்கா தான். ஸ்ரீலங்காவில் வந்து ₹2 இங்கே போட்டிருக்கும் பாருங்கள். போட்டிருக்கா இலங்கை அப்படின்னு சொல்லிட்டு. பின்னாடி பாருங்கள், இலங்கையோட ஃப்ளாக் போட்டிருக்கானுங்க பாருங்கள். இதெல்லாம் அங்கே போனால் அதை யூஸ் பண்ண முடியும். இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு ₹1 கிடச்சிது. பத்திரமா அதெல்லாம் வச்சுருக்கேன். அடுத்தது இது பாருங்கள், இந்த நோட்டு பாருங்கள் எப்படி. இதுவும் அதே மாதிரி தான் ₹1 ட்ரிப்பு போனப்போ கிடச்சிது எங்கள் அப்பாவுக்கு. எமிரேட்ஸ் நோட் இருக்குது. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் நோட் இருக்குது. சென்ட்ரல் பேங்க் 10 dirhams, அதாவது 10 dirhamஸோட நோட்டு. இது அரபோடது. இது ஒன்று இருக்குது. அப்புறம் சைனாவோடது ஒன்று இருக்குது. சைனாவோட 2 எண்ணம் இருக்குது. 5 நோட்டு இது ஒன்று. என்ன போட்டிருக்குன்னு எனக்கு புரியல. அடுத்தது வந்து இதுவும் சைனாவோடது. இதுதாங்க நம்ம இந்தியாவோட நோட்டு. ₹2 நோட்டெலாம் நான் பார்த்ததே கிடையாது. இந்த பார்த்துக்குங்க, இந்தியாவோடது ₹2 நோட்டு. இந்த ₹2 போட்டிருக்கானுங்க. இந்த இங்கே தமிழில் போட்டிருக்காங்க பாருங்கள், ₹2 அப்படின்ட்டு. ₹2 நோட்டில் பார்த்ததே கிடையாது. அப்புறம் இதை நம்மளாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது தான் ₹5 நோட்டு. ஆனால் இப்போ இதே பார்க்குறதே இப்போ அரிதாக இருக்குது. இது கிடைக்கவே மாட்டேங்குது. யூஸ் பண்ணுறாங்களானே தெரிய மாட்டேங்குது. இது நான் பத்திரமா வச்சுருக்கேன். ₹5 நோட்டு. அப்புறம் இன்னொன்று வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னா, இது வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ₹10 நோட்டு. ஆனால் இதில் இந்த 2016ன்னு போட்டிருக்கேன் பாருங்க, அதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. அது என்ன ஸ்டோரினா, 2016 வந்து சபரிமலை போகும்போது ஐயப்பன் கோயிலேருந்து எட்டு வந்த நோட்டு இது. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு இந்த நோட்டு. பத்திரமா வச்சுருக்க, ஒன்றும் செலவு பண்ணாமல். ஓகே கைஸ், அவ்வளோதான். நீங்களும் இந்த மாதிரி விண்டேஜ் கலெக்ஷன்லாம் வச்சுருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. இந்த மாதிரி காயின் கலெக்ஷன்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணி விட்ருங்க, ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவை பார்க்கலாம் கைஸ். பாய் கைஸ்.